இப்போ சனம் செட்டி அப்படின்ற ஒரு லேடி பிக் பாஸ்ல வந்து அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுவும் வந்து சினி உலகத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அதாவது சினிமாவில் நடிக்கிற பெண்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் பேசிக்காக என்னென்னா, இவங்க சினிமாவில் ஹக் பண்ணுவாங்க, கன்னத்தோட கண்ணை உரசுவாங்க. சிலர் அதை விரும்புவாங்க, பலர் விரும்ப மாட்டாங்க. ஆமாம் இல்லையா? எப்படி சார் வந்து இப்போ அந்த சனம் செட்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சினிமால மட்டும் இந்த மாதிரியானது இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு, சட்டங்கள் வந்து கடுமை ஆக்கல. சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? உயர் நீதிமன்ற, அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னொருத்தருடைய மனைவியும் இன்னொருத்தியோட கணவனும் பெரிய ஆபீசர்ஸ் லெவலில் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. நைட்டு போய் அவங்கள ப்ராசிக்யூஷனில் கேஸ் போட்டாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் ஜட்ஜி கேட்குறாரு, அங்கே ஏதாவது சத்தம் வந்துச்சா, யாராவது சத்தம் போட்டாங்களா, ஏதர் ஆணோ பெண்ணோ சத்தம் போட்டாங்களா? இல்லை. அந்த பொண்ணு மேலே நகைக்கீரில் ஏதாவது இருந்துச்சா, சட்டக்கட்டை கிழிஞ்சிருந்தா? இல்லை. கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னீங்க, இது சினிஃபீல்ட்ல இந்த விஷயத்த வந்து மாற்ற முடியாது, விருப்பப்பட்டு போறது வேற, சான்ஸ் கேட்டு அதை வந்து மாத்தி நீங்க இருந்தாதான் வரணும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து மாற்ற முடியுமா? இது காலங்காலமா இருக்கிறதுங்க. அதுவும் முன்னையாவது பரவாயில்ல. ஏன்னா ஒரு பூஜை போட்டவுடனே சேலத்துலேருந்து வந்து பணம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் 50,000 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஒரு 4 நாள் ஷூட்டிங் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. ஒரு 10 பைசா இவனும் வெளியே தரதில்லை. இவனே சொந்த செலவு போட்டு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கும் காசு கொடுக்கணும். இப்போ என்கிட்ட நிறைய பேர் ஃபோனில் பேசுவாங்க. ஏன் நான் போகிற திருவான்மூர் பீச்சிலேயே 2-3 லேடிங்க, சார் ஒரு நிமிஷம் தெரியும், சினிமா தான் சான்ஸ் கேட்குறேன், என்னம்மா இந்த மாதிரி எனக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுப்போம், சினிமா எப்படிப்பட்ட தொழில் உனக்கு தெரியுமில்ல? உடனே பதில் வரும், ஆமாம் அதுக்கெல்லாம் நான் தயார் தான், சினிமா நடிக்கணும், இதுங்க சொல்கிறீங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பைல்வான் ரங்கராஜன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சொல்லுங்க. இப்போ சனம் செட்டி அப்படின்ற ஒரு லேடி பிக் பாஸ்ல வந்து அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ அவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுவும் வந்து சினி உலகத்துல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அதுக்கு நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. சினி உலகத்திற்கு வந்தாலே அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற பேர்ல வந்து பெண்களை வந்து சீரழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது சினிமாவில் நடிக்கிற பெண்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் பேசிக்காக என்னென்னா, இவங்க சினிமாவில் ஹக் பண்ணுவாங்க, கன்னத்தோட கண்ணை உரசுவாங்க. சிலர் அதை விரும்புவாங்க, பலர் விரும்ப மாட்டாங்க. ஆமாம் இல்லையா? அதனால தான் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து நடத்தும்போது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய முதல் இயலிசை நாடகம் வந்து தெருக்கூத்து தான். அங்கே யாராவது பொம்பளைங்க நடித்தாங்களா? இல்லை. ஏன்? ஒரு ட்ரூப்பு ஒரு மாதத்துக்கு எங்கே டேரா பண்ணுவாங்க, ஒன்றா தங்குவாங்க. அந்த ஒன்றா தங்கும்போது இயல்பாகவே தவறுகளும் தப்புகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அப்போவே ஆம்பளைங்க பொம்பளைங்க வேஷம் போட்டு நடித்தாங்க. அந்த அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. நடிகர்களும் சிவாஜி கணேசனும் பெண் வேஷம் போட்டு நடித்தவர் தான், அந்த நளினம் வர்றதுக்காக. அதனால் அந்த சினிமாவை யாரும், அதாவது சினிமாக்காரிகளை விரும்புவாங்க, சினிமாக்காரிகளை பற்றி பேசுவாங்க, சினிமாக்காரிகளுக்கு ரசிகராக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டாங்க. டேய் நடிகன்னா வெளியே வச்சுக்க, வீட்டுக்குள்ளெலாம் கூப்பிட்டு வராது, இன்னும் அம்மா அப்பா திட்டுவாங்க. இப்போ உதாரணமாக ஜீன்ஸு டிஷர்ட்டு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எது வரைக்கும் இருக்குது? நல்லா படித்தவங்க இல்லை அடுத்தது வேலை பார்க்க போகிறவங்க அப்படின்னா அவங்க வீட்டில் கேட்க மாட்டாங்க, பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க சொந்தமாக ட்ரெஸ் போட்டுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து பைக்கில் வச்சுக்கிடுவாள், வச்சுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே எங்கேயோ போய் மாற்றிக்கிட்டு காலேஜுக்கு போகிறாங்க. அப்புறம் வரும்போது அதே மாதிரி பழைய ட்ரெஸ்ஸில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி ஒரு இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்னு என்னைக்கு நீங்கள் சொன்னீங்களோ அன்னைக்கே இது கட்டுப்பட்டியான சமாச்சாரம் வந்துருச்சு. அதாவது விவாதத்து வேண்டாம், ஒருவனுக்கு ஒருத்தி அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எங்கே இருக்குது? சினிமாவில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போது வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி விடுறாங்க, 3ஆவது நாளே வந்து வீட்டில் வந்து அம்மாட்ட வந்து அழுகுறா. அப்போ அம்மா என்ன சொல்கிறா? அட்ஜஸ்ட் பண்ணி வாழு.
உன் விதி இவ்வளோ தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறோட அர்த்தம் என்ன? அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது. எப்படி அம்மா வந்து தன்னுடைய இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போன தன்னுடைய மகளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதே தான் சினிமாவிலையும் அட்ஜஸ்ட்மெண்ட். அது வேற இது வேற தானே சார். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுடைய, அதாவது விருப்பப்பட்டு போறதுன்றது வேற, விருப்பம் இல்லாம அவங்க கூப்பிடுறாங்க ஒரு வாய்ப்புக்காக போறது அப்படின்றது வேற தானே. இப்போ என்கிட்ட நிறைய பேர் ஃபோனில் பேசுவாங்க. ஏன் நான் போகிற திருவான்மூர் பீச்சிலேயே 2-3 லேடிங்க சார் ஒரு நிமிஷம் வாங்க, தெரியும் சினிமா தான் சான்ஸ் கேட்குறாங்கன்னு. என்னம்மா இந்த மாதிரி எனக்கு சினிமாவில் நடிக்க சான்ஸ் கொடுப்பாங்க. சினிமா எப்படிப்பட்ட தொழில்னு உனக்கு தெரியுமில்ல? உடனே பதில் வரும், ஆமாம் அதுக்கெல்லாம் நான் தயார் தான், சினிமாவில் நடிக்கணும். இதுங்க சொல்கிறீங்க. ஒரு பொம்பளை வந்து தன்னுடைய மகன் 7 வயசு பையன் நல்லா நடிக்கிறான் சார், அவனுக்கு சான்ஸ் கொடுங்க, சான்ஸ் வாங்கி கொடுங்க. அவங்க கேட்டால் அவன் ஒன்றே அடிச்சு கேட்பானே, பரவாயில்ல சார் என் பையனுக்காக தியாகம் பண்ண தயார் அப்படின்னு சொல்கிறவங்கள நீ என்ன செய்ய முடியும்? முதல்ல கண்டிஷனே எப்படி தெரியுமா? அதாவது அது எய்தர் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை அசோசியேட் டைரக்டராக இருக்கட்டும், இல்லை டைரக்டரே வரட்டும், ஏம்மா சினிமா இப்படி தான். அதுவும் நீங்கள் நியூ ஃபேஸு, உங்களை நம்பி நான் 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் என்ன உங்கள்கிட்ட கேரண்டி கேட்கேன்? சம்பளமும் கொடுக்குறேன். அது இல்லாமல் இப்படி அப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீமகரன் இதை சொல்கிறது யாரும் மறுப்பு கட்டி தட்ட முடியாது. ஃபைனான்சியர் வருவாங்க. அது மட்டும் இல்லை, என் படத்தில் நீ தொடர்ந்து 3 படத்துக்கு நீ ஃப்ரீயாக நடிக்கணும், இப்படிலாம் அக்ரிமெண்ட் போட்டு தான் உள்ளே வர்றாங்க. வந்தவங்க பெரிய ஆளாக வராங்க. எப்படி சார் வந்து இப்போ அந்த சனம் செட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சினிமாவில் மட்டும் இந்த மாதிரியானது இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கவே இருக்குது, சட்டங்கள் வந்து கடுமை ஆக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறது? சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? உயர்நீதிமன்ற, அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னொருத்தருடைய மனைவியும் இன்னொருத்தியோட கணவனும் பெரிய ஆஃபீஸர்ஸ் லெவலில் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. நைட்டு போய் அவங்கள ப்ராசிக்யூஷனில் கேஸ் போட்டாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் ஜட்ஜி கேட்குறாரு, அங்கே ஏதாவது சத்தம் வந்துச்சா, யாராவது சத்தம் போட்டாங்களா, ஏதர் ஆணோ பெண்ணோ சத்தம் போட்டாங்களா? இல்லை. அந்த பொண்ணு மேலே நகைக்கீரில் ஏதாவது இருந்துச்சா, சட்டக்கட்டை கிழிஞ்சிருந்தா? இல்லை. அந்த பொண்ணு வந்து இவர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. கேஸ் டிஸ்மிஸ்ட். அதுக்கு ஒரு என்ன சொல்கிறாருன்னா, இன்னொருத்தியுடைய கணவனும் இன்னொருத்தருடைய மனைவியும் மனசு ஒன்றுபட்டால் அவர்கள் உடலுறவு கொள்ளலாம், அது மனித உரிமை, தடை இல்லைங்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சட்டம் இருக்கும் பொழுது என்ன செய்வீங்க நீங்கள்? இன்னொரு விஷயம் தெரியுமா? எம்ஜிஆர் அப்போ சீஃப் மினிஸ்டர் புதுசாக வந்தார். எப்போ பார்த்தாலும் இந்த விபச்சாரம் செய்தவர்களுக்கு விபச்சாரம் செய்ய கைது, விபச்சாரம் செய்தவர்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது அவர் தெரிஞ்சுக்கிட்டார். என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு அப்படியே கும்பிடுவா, மேலே எங்களையும் பார்ப்பாருப்பா, அது ஒரு ரஃபாக நிற்கும், உனக்கு 500 ரூபா வராதும் போ. இன்னொரு பொண்ணு கோர்ட்டு கலையும் வரை அவள் சிறை தண்டனை. 3 பேருக்கும் வேறு வேறு தண்டனையா? ஒரே குற்றம், 3 வேறு தண்டனை இருக்குது. மேஜிஸ்ட்ரேட்டு நினச்சா விடுதலை பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இதில் என்னதை நீங்கள் அதனால தான் அவர் என்ன சொன்னார், யோ வேணையா அந்த இதை விட்டுருங்கய்யா, இந்த மாதிரி லாஜிக் பகுதியில் பிடிக்கலாம் விட்டுருங்கன்ட்டு. எம்ஜிஆர் பீரியடில் விபச்சார தடை சட்டமே அமல்படுத்தாமல் இருந்தது. ஏன்னா பெண்கள் ஏன் அவதிப்படுறாங்க, வறுமைக்கு கோட்டு கீழே உள்ளவங்க வறுமைக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அதே நேரத்தில் டபுள்ஸ் போகலாம் சைக்கிள்னு சொல்லி எம்ஜிஆர் உத்தரவு போட்டார். அதில் வந்து இப்போ விபச்சாரம் செய்த சட்டத்தில் ஆண்களுக்கு தண்டனை கிடையாது. இப்போ ஒரு லாட்ஜில் போகிறோம், ஏய் இஞ்சி படானே இன்னும் அவனை வெட்டி விட்டுருவோம். பொம்பளைங்களை மட்டும்தான் கோர்ட்டுக்கு கொண்டுருவோம். இதுலேயே தெரியல உங்களுக்கு சட்டம் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்னீங்க, இது சினிஃபீல்டில் இந்த விஷயத்தை வந்து மாற்ற முடியாது. விருப்பப்பட்டு போகிறது வேற, சான்ஸ் கேட்டு அதை வந்து மாற்றி நீங்கள் இருந்தால் தான் வரணும் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குதுல்ல, இதில் வந்து மாற்ற முடியுமா? இது காலங்காலமாக இருக்கிறதுங்க.
அதுவும் முன்னையாவது பரவாயில்ல. ஏன்னா ஒரு பூஜை போட்டவுடனே சேலத்துலேருந்து வந்து பணம் கொடுப்பான் டிஸ்ட்ரிபியூட்டர், 50,000 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஒரு 4 நாள் ஷூட்டிங் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. ஒரு 10 பைசா இவனும் வெளியே தர்றதில்லை. இவனே சொந்த செலவு போட்டு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் காசு கொடுக்கணும். அப்போது நிலைமை என்ன, ஒரு தயாரிப்பாளரோட நிலைமை என்ன? யோ நீ என்ன பண்ணியே அது பண்ணியே தெரியாது. இந்த ஊரில் பெரிய புள்ளி ஒரு 4 பேர் இருக்கான், அவன் தான் பணம் கொடுப்பான். உன் ஹீரோயின்ஸ்லாம் சம்மதமா? அதெல்லாம் ஓகே சார். யார் டைரக்டர் சொல்லுவார், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லுவார். அப்போ சின்ன குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டேங்காங்களே. இந்த கேரவானில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, உண்மைதான்? கேரவானில் வந்து டிஃபனு, நைட்டில் லாட்ஜில் விருந்து. கேரவனில் அடிக்கடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் வெளியே எல்லோரும் பார்வை இருக்கும், யார் யார் கேரவனுக்குள்ளே போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ யோ லூசடை வந்து, அதாவது மேலோட்டமாக ஓகே ரைட்டுமா அப்படிங்கிறதுக்கு வேணால் கேரவன் பயன்படும். மற்றபடிக்கு கேரவனில் பண்ணுறாங்கிறதெல்லாம் பொய். அது நடக்கிறதெல்லாம் தங்கியிருக்க லாட்ஜில் இல்லை தங்கியிருக்கிற பணக்காரங்க வீடுகள்லாம் நடக்குமே தவிர கேரவனில் வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த சினி உலகில் இருக்கக்கூடிய எல்லா பிரபலங்களையுமே இதை தாண்டி தான் போயிருக்காங்களா? ஆமாம் ஆமாம், அதில் ஏம்மா ஒரு எழுதப்படாத சட்டங்கள் இதில் இருக்குது சினிமாவில். அப்போ அதை தாண்டி எப்படி யாரும் வர முடியும்? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹீரோஸ்கள் நிறைய பேர் காசு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோக்கள் பணம் கொடுக்குறாங்க, ஹீரோயின்கள் தங்களை கொடுக்குறாங்க. இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு இது வருங்காலத்துலனாலும் கிடையவே கிடையாது. வருங்காலமா எதிர்காலமா இதுதான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளாமர் ஆக்டர்ஸ்லாம் வந்து இறந்து போகிறாங்க. அதெல்லாம் என்ன காரணம்? எல்லாமே பாலியல் குற்றத்துக்கு ஆளாகி தான் இறந்து போகிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து நம்ம கட்டுப்படலை அப்படின்னா அவங்க தான் நான் கொள்றதா. இப்போ சில்க் ஸ்மிதாவே நம்ம எடுத்துக்கலாமே, இவங்கெல்லாம் இறந்து போயிருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? அதாவது எனக்கு தெரிந்து நடிகைகள் கொலை செய்ய தூண்டப்படுகிறார்கள். அது ஒரு கேஸ். அதை நான் சொல்கிறேன் யார் யாருன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நடிகைகள் வந்து இறந்து போகிறாங்கன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. முதல்ல எந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்? அதாவது இப்போ பாலுமேந்திரா ஊர்வசி, அது வந்து பாலுமேந்திராவுடைய தப்பு. பாலுமேந்திராவுடைய நடவடிக்கைகள், துர்நடவடிக்கைகள் காரணமாக அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி ரஜினியோட தங்கச்சி ஒரு பொண்ணு லட்சுமி ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு நடிச்சுது. அதுவும் பக்கத்தில் படுத்து கிடக்காரு, காதலன் செத்து போயிட்டு. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, உன்னை எப்படி கட்டிக்க முடியும்னு தூக்கிட்டா லட்சுமி ஸ்ரீ. இப்படி ஒரு ரகம். இன்னொரு ரகம் வந்து இந்த மேக்கப் சாதனங்கள் போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த மேக்கப் சாதனங்களே பல நடிகைகளுக்கு யமனா வருது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு உதடு பெருசாகிட்டு முகம் வீங்கி போச்சு. அதெல்லாம் வந்து அந்த மேக்கப் சாதனங்களுடைய காரணம்தான். ஏன்னா மேக்கப் சாதனங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஊரில் பொண்ணுகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாங்க, அதில் தன்னாலே வந்து அழகு வந்துடும். இப்போ அந்த கெமிக்கல் சேர்ந்தப்பட்ட க்ரீம்கள் வர்றதுனால பல நடிகைகள் அந்த மாதிரி வருது. இப்போ நடிகர்கள் ஏன் நிறைய பேருக்கு, இந்தி நடிகர்கள் பலருக்கு, ஹீரோஸுக்கு, சூப்பர் ஹீரோஸுக்கு குழந்தை இல்லை. ஏன்? இந்த ஒல்லியாக இருக்கிறதுக்கு, அதாவது பசி இல்லாமல் இருப்பவருக்கு 12,000 கொடுத்து போதை மாத்திரை வாங்கி போடுறான். போதை மாத்திரை எதுக்கு போடுறாங்க தெரியுமா? போதை மாத்திரை பசி எடுக்காது. ஆனால் அந்த கேங் ஓவர்லேயே இருக்கும், 10 நாள் இருக்கும், அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் 12,000 கொடுத்து அப்படி இது பண்ணிட்டு போட்டுறாங்க. நான் நடிகிட்ட கேட்டேன், பேர் சொல்ல விரும்பல. அவனே அதாவது பசியே வராது, ஸோ அப்போ நான் வந்து ட்ரிம்மாக இருப்பேன். இப்போது அந்த அளவுக்கு அதாவது எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைக்கிறது. இப்போ எம்ஜிஆர் வந்து சிலம்பாட்டம் பண்ணுவார், நீச்சல் பண்ணுவார். கமலஹாசனும் காலையில் 4:30 மணிக்கு வாக்கிங் போகிறத நான் பார்த்துருக்கேன். நான் அந்த டைமில் வாக்கிங் போவேன். அந்த மாதிரி உடல் பயிற்சி மூலம் தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கிறது வேறு. சார் 3 மாதம் சார் 6 பேக்,
ஐ கேன் டூ வாங்க வாங்கன்னு சொல்லி துட்டை வாங்கி போட்டு அவன் ஏதோ கொடுத்து பார்த்தா 6 பேக் வந்துடும். ஆனால் அந்த குடலில் ஜீரணமாகிற சக்தியெல்லாம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிக்கும். இல்லை நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இப்போ நான் சிலர் சொல்லும்போது எப்பா உன்னால் முடிஞ்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணு, நீ இந்த பியூட்டிஷியன்கிட்ட போய் நீ மாட்டின்னு ஒளிஞ்சே போ நீ அப்படின்னே சொல்லியிருக்கேன். இன்னும் கீழே இறங்கி பச்சை பச்சையாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பெண்ணு, அதனால் பெண்ணு அது மட்டும் கேட்குறவங்க என்னுடைய ரசிகர்கள் அந்த அளவு கீழே இல்லை. அதனால் அதெல்லாம் இருக்குது. அதனால் நடிகைகள் சாவுக்கு காரணம் இன்னொன்று என்னென்னா, சிலர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏமாத்திடுறான், உடனே ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு படுத்துடுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு நடிகை அப்படி தான் படுத்துது. அது மாதிரி தான். அதனால் அது காரணங்கள் நிறைய இருக்குது. அதை சொன்னால் அது ஒரு தனி எபிசோடு போய்ட்டுருக்கும், போர் அடிக்கும் உங்களுக்கு.